உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள். இலங்கை ரூபாவில் 79 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. மக்கா வழி முயற்சியின் கீழ் கட்சிக்கு புறப்பட்டுள்ள பாகிஸ்தான் பயணிகளின் முதல் குழு கராச்சியிலிருந்து கடந்த வியாழக்கிழமை அன்று மக்கா வழி முன்முயற்சி வழியாக பாகிஸ்தான் பயணிகள் முதல் குழு சவுதி அரேபியாவுக்கு கட்சி பயணத்தை தொடங்கினார். சவுதி அரேபியா உள்துறை அமைச்சினால் தொடங்கப்பட்ட மக்கா வழித்திட்டம் பயண செயல்முறை எளிதாக்குவதன் மூலம் கட்ச் அனுபவத்தை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டிருக்கிறது. மதீனாவில் இருக்கும் இளவரசர் முகமது பின் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் வந்தவுடன் பயணிகள் சிறப்பு பேருந்துகள் மூலம் மக்கா மற்றும் மதீனா தங்குமிடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தனிநபர்கள் வங்கி மோசடிகளை தவிர்க்க புதிய திட்டம். சவுதி அரேபியாவில் தனிநபர் வங்கி கணக்குகளை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படாத பயன்பாடுகள், சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள், ஆள் மாறாட்டம் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் காரணத்தினால் பல நேரங்களில் வங்கி கணக்குகளில் நம்பகத்தன்மை குறைந்து வருகிறது. இதனை தவிர்க்க சவுதி அரேபியா மத்திய வங்கி, உள்ளூர் வங்கிகள் தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு வங்கி கணக்குகள் பார்வையிட புதிய சேவையை துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் சவுதியில் இருக்கும் வங்கிகளுக்கு சென்று தங்கள் கணக்குகளின் உரிமை மற்றும் தகவல்களை சரிபார்த்து கொள்ள முடியும். ஒரு நினைவூட்டல் அறிவித்தொன்று. கோடைக்காலம் ஆரம்பமாக இருக்கிறது. சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டுக்கான கோடைக்காலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து துவங்குவதாக சவுதி அரேபியா தேசிய வானிலை மையம் அறிவிக்கின்றது. இந்த ஆண்டில் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். கோடைக்காலம் வருவதற்கான அறிகுறியாக கடந்த வாரம் தொடக்கம் தற்பொழுது வசந்த காலத்தின் இறுதிப் பகுதியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களுக்கு எதிர்பாராத வேலை நிறுத்தம் காரணமாக பல்வேறு விமான சேவைகள், சர்வதேச விமான சேவைகள் பாதிப்படைந்திருந்தது. ஆகவே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் டிக்கெட் முன்பதிவுகள் செய்து இந்த விமானம் எதிர்பாராத வேலை நிறுத்தம் காரணமாக நஷ்டத்தை சந்தித்தவர்கள், ஏதேனும் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் உங்களுக்குரிய நஷ்டஈடுகள் வழங்கப்படும் என்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சார்பாக அதனுடைய விசேட பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டு ஹஜ் செய்வதற்காக மதீனாவில் இருக்கும் விமான நிலையத்துக்கு வந்ததும் ஒரு இந்தோனேசியாவைச் சேர்ந்த கட்சியைச் சேர்ந்த பணிப்பெண் ஒருவர் உணர்ச்சியில் மூழ்கி இறைவனுக்கு நன்றி கூறி ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமாம் ரியாத்தில் டாக்ஸி ரெடியாக இருக்கின்றது. தேவைப்பட்டால் நீங்கள் அழைக்கலாம். தமிழ் உறவுகளுக்கு 0570 10 87 12. புதிய விசா கிடைக்குமா என்று ஒரு நண்பர் ஒருவர் கேட்கின்றார். சவுதி அரேபியா லைசன்ஸ் இருந்தால் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றார். தொடர்பு இலக்கம் 05 34 71 08 31. டிரைவர் வேலை தேவை 2 மாதத்துக்கு இடம் ரியாத். தொடர்பு இலக்கம் 05 44 13 74 18. சவுதி அரேபியாவில் டிரைவர் ஒருவர் இருக்கின்றார். ஹபாலா மாறுவதற்கும் தயார் நிலையில் இருக்கின்றார். ஏதேனும் ரியாத்தில் ஹவுஸ் டிரைவர் வேலை இருந்தால் தெரியப்படுத்துமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றார். தொடர்பிலக்கம் 05 69 74 25 82. எக்ஸிட் 8இல் ரூம் காலியாக இருக்கின்றது. யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். 2 பேருக்கு தேவைப்படுகின்றது. தொடர்பிலக்கம் 05 71 25 49 54. ரியாத்தில் இருக்கும் ஹோட்டல் ஒன்றுக்கு சப்ளையர் தேவைப்படுகின்றது. முன் அனுபவம் உள்ள ஆட்கள், இகாமா உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பிலக்கம் 05 43 05 76 35. நேற்றைய தினம் கேள்வியில் கேட்டிருந்தோம். சிறந்த கார்கோ சேவைகள் இருந்தால் தெரியப்படுத்துமாறு கேட்டிருந்தோம். இதில் 2 நபர்கள் கார்கோ தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். ஒருவர் முகமது பசீர் லங்காசரி கார்கோ என்று சொல்லியிருக்கின்றார். லக்ஸரி கார்கோ ஊடாக மிகவும் நல்லது அண்ணா என்று பதிவிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் என்னுடைய உடல்நலத்தையும் விசாரித்திருக்கின்றார். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நீங்களும் நலமுடன் வேலைகள் பணிபுரிய நாமும் இறைவனை வேண்டுகின்றோம். இதே நேரத்தில் லக்ரி கார்கோ மற்றும் நல்ல சேவை 13 வருஷமாக லக்ஸரி கார்கோ ஊடாக பொருள் அனுப்புவதாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஒரு
ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார், சவுதி அரேபியாவிலிருந்து பொருட்கள் அனுப்புவதாக இருந்தால் சிறந்த சேவை வழங்கக்கூடிய கார்கோ இதுவென்று கேட்டிருந்தால் அவருக்குரிய விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். வணக்கம் அண்ணா, என்னுடைய கேள்வி என்னவென்றால், என்னுடைய பாஸ்போர்ட் 4ஆம் மாதம் 21ஆம் தேதி முடிவடைந்து விட்டது. நான் சவுதி அரேபியாவில் இருக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கின்றீர்கள் என்றால் 4ஆம் மாதம் 21ஆம் தேதி பாஸ்போர்ட் முடிவடைந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் புதுப்பித்து கொள்ள வேண்டும் உடனடியாக. எத்தனை நாள் நீங்கள் புதுப்பிப்பதற்கு தாமதிக்கின்றீர்களோ அதற்குரிய அபராதங்களும் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே துரிதகதியில் சென்று முன் அனுமதிகள் பெற்று பாஸ்போர்ட் புதுப்பித்தலுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றிலிருந்தே தாமதிக்க வேண்டாம். நீங்கள் நாடு கடந்து இருக்கின்றீர்கள். கண்டிப்பாக நீங்கள் என்றோ ஒரு நாள் தாயகம் செல்ல வேண்டும். பாஸ்போர்ட் பலிதையில் இருக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே பாஸ்போர்ட் முடிவடைவதற்கு 6 மாதத்துக்கு முன்பே நீங்கள் பாஸ்போர்ட் ரினிவல் செய்து கொள்ளலாம். குறிப்பாக 6 மாதம் 8 மாத இடைவெளிக்குள் நீங்கள் பாஸ்போர்ட் ரினிவல் செய்து கொள்ளலாம். ஆகவே இதில் விசேட கவனம் கொண்டு செயற்படுங்கள். அவசரமாக ஊருக்கு செல்வதாக இருந்தால், இப்படியான பாஸ்போர்ட் முடிவடைந்திருந்தால் நீங்கள் தூதரகம் சென்று பல்வேறு மன உளைச்சலை சந்திக்க நேரிடும். ஆகவே முன்கூட்டிய தயார்படுத்தலை மேற்கொள்ளுங்கள். இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு செய்தியை கூட நாங்கள் சொல்லியும் இருக்கின்றோம். நான் சவுதி அரேபியா வந்து 4 மாதங்கள் ஆகின்றது. எனக்கு ஹவேல் இகாமா இன்னும் அடித்து தரவில்லை. ஹவேல் அனுமதியில்லாமல் வேறு கம்பெனிக்கு கபாலா மாறலாமா? ஹவேல் உங்களுக்கு இகாமா அடித்து தரவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் மாறலாம். இதே நேரத்தில் நீங்கள் ஒன்றை சொல்ல மறந்துவிட்டீர்களா தெரியவில்லை. உங்களுக்குரிய சம்பளங்கள் கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றதா என்பதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக 2 அல்லது 3 மாதங்கள் உங்களுக்கு சம்பளம் தரவில்லை என்றால் கூட நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாறிக்கொள்ளலாம் என்பதையும் அறிய தருகின்றோம். அண்ணா வணக்கம் அண்ணா, நம்மளுக்கு விசிட் விசா எடுக்க என்ன மாதிரி, எப்படி அணுக வேண்டாம்? நம்ம சவுதி நாட்டில் ஹவுஸ் டிரைவர் வேலை இப்பொழுது விசிட் விசா 1 வருஷம் அமலுக்கு வருகின்றதா? கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் செய்தியில் என்று சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக விசிட் விசா பற்றிய தகவல்கள், விசிட் விசா 3 மாதத்தில் வெளியேற தேவையில்லை. ஆகவே சவுதி அரேபியாவில் குடும்ப விசிட் விசா, பிசினஸ் விசா உட்பட்ட 1 வருட விசா வைத்திருப்பவர்கள் இனி முதல் 3 மாதத்துக்கு ஒரு முறை சவுதி அரேபியாவை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என்று ஜவசத் அறிவித்திருக்கிறது. ஆகவே முகீம் ஆப்சர் தளங்கள் வழியாக 6 மாதங்கள் வரை புதுப்பித்து கொள்ள முடியும். 3 மாதங்கள் முடிவடைவதற்குள் 7 நாட்கள் முன்பதாக ஆன்லைனில் புதுப்பிக்க வேண்டும் என்றும், 6 மாதங்கள் முடியும் போது சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறி விசாவை புதுப்பிக்கலாம் என்றும் ஜவசத் அறிவித்திருக்கின்றது. நன்றி. எமது தாயகவாழ் உறவுகளுக்கு நன்றிகள். ஏதாவது சின்ன சின்ன செய்திகள், விழிப்புணர்வு செய்திகள் எம்மூடாக அழைக்க விரும்பேன், சொல்ல விரும்பேன், எமது வாட்ஸ்அப் இலக்கங்கள் ஊடாக மட்டும் அனுப்பி வையுங்கள். இதே நேரத்தில் ஒருவர் கேட்டிருந்தார், ஹாய் அண்ணா, டிரைவர் வேலை தேடிட்டு இருக்கின்றேன். என்னோட ஃப்ரெண்ட், நான் இலங்கையைச் சேர்ந்தவர், தற்சமயம் ரியாத்தில் இருக்கின்றேன். ஆகவே என்னுடைய நேரடி தொடர்பிலக்கத்தை தருகின்றேன். டிரைவர் வேலை இருந்தால் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றார். கண்டிப்பாக டிரைவர் வேலை இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு எடுத்துக் கொடுக்குமாறு உமது ஊடகம் சார்பாக வேண்டி நிற்கின்றோம். நிறைய நண்பர்கள் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றார்கள், உதவி புரியுங்கள் நண்பர்களே. அவருடைய தொடர்பிலக்கம் 966 58 230 44 52. இதை எமது வாட்ஸ்அப் குரூப்பிலும் போட்டிருக்கின்றேன். நன்றி எமது தாயக வாழ் உறவுகளே.